இது ராணி, இது ரங்க, இது கண்ணன். ராணி, ரங்க, கண்ணன். ராணி அக்கா புடவை வாங்கணுமா? 10 ரூபா கேட்டுச்சு. ரங்க என்கிட்ட எதிரா காசு சம்பாதிக்கிறதுல பாதி பணத்தை அவ எடுத்துக்கிறான். சாராய கடை சாமி கண்ணுக்கு 50 ரூபா பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. கடைக்கு வரவெல்லாம் ஓசியில ஏன் கணக்குல குடிச்சிட்டு போயிடுறான். அவளுக்கு எதுக்கு போடவே, சும்மாவே இருக்க சொல்லு. ஏதோ கட்டிக்கணும்னு ஆசைப்படுது. முதல்ல அவளை கல்யாணம் கட்டிக்க சொல்லு. ஆமா, வாங்க வாங்க, பங்கு போட்டாச்சு. ஏங்க, இது உனக்கு. ஏ கண்ணா, இது உனக்குடா, இது எனக்கு. தூக்கு. என்னது? கால தூக்கு. ஏன்? திருட்டு கைத பணத்தை ஒளிச்சா வைக்கிறேன். அட ஆமா, இந்த ரோட் எப்படி இங்க வந்தது? பிச்சைக்கார பயப்புள்ள, உன் புத்தி ஒன்ன விட்டு போகலையா? ஒரு நாளைக்கு ஒரு பட்டை கலப்புறேன். என்ன சொன்ன? ஏய், என் மேல கைய வச்ச உன்னை நசுக்கி சினிமா போஸ்டர் மாதிரி செவுத்துல ஒட்டி விடுவேன். நான் யார் தெரியுமில்ல? ரெங்க பிரீடா கட்டி விடுவேன். ஏய், என்னப்பா கட்டி காட்டுறேன். என்ன அப்படி அடிக்கிறேன். என்ன என்கிட்ட வச்சிட்ட? ஏய் ரங்கா, என்ன அடிக்கிற நீ? என்ன அடிக்கிற நீ? என்கிட்ட வச்சிட்ட? இன்னும் சமைக்கலமா? கோயில் போட்டு வந்து சீக்கிரமா சோறாக்கிறேன். நீ கோயிலுக்கு வா. எனக்கு என்ன வேலை கோயில்? இல்ல நீயே கேட்டுக்கோ. எனக்கு வேணுங்கிறதான் முருகன் கொடுத்துட்டானம்மா. என்னமா அது? தங்க விக்கிரகம் மாதிரி உன்னை கொடுத்துருக்கானே, இது போதாதா? ராணி, இப்பெல்லாம் முருகன் கிட்ட எனக்காக வேண்டிக்கிறது இல்லம்மா, உனக்காகத்தான் வேண்டிக்கிறேன். எனக்காவா? என்ன வேண்டிக்கிற? உனக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும் தாமா. உனக்கு வேற வேலை இல்ல, போமா. ஏம்மா, தூக்கம் இல்லையா? ஏண்டி இன்னைக்கு ரங்கனோட சண்டை போட்டியாமே? அடா, தினம் இருக்கிறது தானேம்மா. ஆனா இன்னைக்கு தப்பு என்னதான். ஏண்டி அனாவசியமா அவங்க கூட சண்டை போடுறேன்? பாவம், அது ரொம்ப நல்ல பிள்ளை. நீதான் வச்சுக்கணும். இந்த பாரு, எனக்கோ வயசாயிடுச்சு. நான் சொல்றதை கேளுமா. பேசாம அந்த ரங்கனை கட்டிட்டு சந்தோஷமா இருமா. அவனையா? என்னடி அப்படி சொல்லிட்ட? அவனுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா? ஆடி ஓடி சம்பாதிக்கலையா? கொஞ்சம் முன் கோபம். கோபம் இருக்கிற இடத்துல தாண்டி குணம் இருக்கும். என்னடி மாப்பிள்ளை சரக்கு, ரொம்ப நல்ல சரக்கு. உங்க தங்கா பேட்டரி செல்லு வாழைப்பழத்தோல். ஆனா நான் என்ன கலவடா, ஒரு ரவுண்ட்ல அப்படி ராக்கெட்ல போற மாதிரி தூக்குதே. வேகத்துக்கு பெட்ரோல், தாகத்துக்கு டேங்க். பகல்ல குட்டி கண்ணம், ராத்திரில புட்டி கண்ணம். இவனைய கட்டி சொல்றேன். இல்ல, சந்திரலோகத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை உன்னை தேடிட்டு வர போறான். ஆமாமா, உனக்கு தெரியாது? இப்பதான் சந்திரலோகத்துக்கு ராக்கெட் விட்டுருக்காங்க பாரு. சந்திரலோகத்துல இருந்து ஒரு இந்திரன் வரத்தான் போறான். அத்தை, இன்னைக்கு என்ன சமையல்? காரக்குழம்பு வைக்கலான்னு கத்திரிக்காய் வாங்கிட்டு சொன்னேன். அவ போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அடுப்பு வேற அணைஞ்சனம் தெரியுது. கத்திரிக்காய் வராது, புடலங்காய் வராது. இன்னைக்கு ஒரு சாப்பாட்டுல மண்ணுதான். பேசாம அடுப்பு அணைச்சிட்டு நீ அதுக்குள்ளே படுத்துக்கோ. ஏன்பா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே. உன் செல்ல பொண்ணு நடு ரோட்ல 4 பொடி பசங்களோட கோலி விளையாண்டுகிட்டு இருக்கா. நிஜமாவா? கோப்பானே, நானே என் கண்ணால பார்த்தேன். வயசுக்கு வந்த பொண்ணு முச்சந்தியில நின்னு கோலி விளையாடுறது நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே. அவ்வளவு நல்லா இல்ல. இப்ப அவளை என்ன செய்யறப்பா? அத்தை நில்லு. வெறுங்கையோடு போதும் வீரத்து கழகல்ல இந்த ஆயுதம். நான் சொல்றேன், தப்பா நினைக்காதே. நல்லா சொல்லுங்கடா, எந்த கோழி?
அதோ அந்த பச்சை கோலி. பச்சையா? அப்புறம் மாத்தக்கூடாது. பச்சை தானே? பச்சை பச்சை. ஏய் போட்டிக்கு நானே காலை கிழமை. எங்கட தானே நான் பாட்டுட்டே இருப்பேன். என்ன வாச்சா கோலி விடுறியா? பல்ல வளர்ப்பேன். சதா விளையாடுமே. சொல்லுடா, எந்த கோலி? பச்சை கோலி. பச்சை தானே? கரெக்டா சொல்லு. பச்சை. இப்ப அடிக்க போறேன் பாரு. பாரு நல்லா பாரு. அவன் சொன்னான் என்கிட்ட போறியா ஆடுறியா இது பாரு, தொட்டத்துக்கு எல்லாம் என்ன தொடப்பத்தாலேயோ கொம்பாலேயோ அடிச்சுக்கிட்டே இருக்கிறல்ல, எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் வீட்டு விட்டே போயிடுறேன். என்னடி மிரட்டுற? ரங்கா, அவளை புடிச்சுட்டாடா போய். ரங்கா வராத. அத்தை ஏதோ கோபத்துல அடிச்சுட்டாங்க. வா வீட்டுக்கு போலாம். மூஞ்சி பாரு. நீ தானே கோழி விட்டு விட்டு எனக்கு அடி வாங்கி கொடுக்கற. நான் வீட்டு விட்டே போயிடுறேன். அப்புறம் என்ன பார்க்கவே முடியாது. உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? அறிவு இருக்கா? பாவம் குழந்தை ஏதோ விளையாட்டா கோழி விளையாண்டா, அதுக்கா இப்படி அடிக்கிறது? ஏண்டா கோழ சொன்னது முன்னாம என் மேல குத்த வரையா சொல்ற நீ? சொல்லுறியா? இனிமே சொல்லுறியாடா? ஏண்டா சொல்லுறியா நீ? வணக்கம் வாத்தியாரா. சார், இவன் 3 சீட்டு போட்டு ஏமாத்தி இந்த பையன் கிட்ட பணம் பறிச்சுக்கிட்டான் சார். ஐயோ, ஆயிரம் சத்தியமா கிடையாது. ஏன் பைய வளர்த்தேன். வாய மூடு. வேணும்னா இந்த பையனை கேளுங்க சார். பாவம், ஸ்கூலுக்கு சம்பளம் கட்ட வச்சிருந்த பணம் சார் அது. நீ என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, இந்த ஒரு வாட்டியும் மன்னிச்சிருங்க வாத்தியாரா. ராஜாராம், எவ்வளவு ரூபா? 20 ரூபாய் சார். இவனை பிடிச்சு உள்ள தள்ளி இவங்கிட்ட இருந்து 20 ரூபா வாங்கி பையனை கொடு. இனிமேல் சீட்டு ஆடுன உன்னை உள்ள தள்ளிடுவேன். போ. நீ வாமா, ரிப்போர்ட் கொடுமா. ரிப்போர்ட்டா குடுக்கலாமே? சார், ஏதாவது வேணும்னா இங்கே கேட்டுக்குங்க. அப்புறம் கோர்ட்டு கீட்டுன்னு இழுத்தடிக்காதீங்க. ஏதோ நான் ஓடி ஆடி பொழைக்கிறவ. ஆச்சரியமா இருக்கு, நீங்களாவே இங்க வந்துட்டீங்களே. எனக்கு என்ன சார் பயம்? நான் எங்க வேணாலும் வருவேன், எங்க வேணாலும் போவேன். நான் என்ன திருடியா? ராஜு, தண்ணி கொண்டா. ஹலோ மிஸ்டர் சபாபதி. இன்ஸ்பெக்டர் சாரா, பொண்ணு கிடைச்சிருச்சா? கிடைச்சது சார், இங்கதான் இருக்கு, வாங்க சீக்கிரம். சீக்கிரம் ரிப்போர்ட் வாங்கிட்டு ஆள விடுங்க சார். அது இருக்கட்டுமா, நீங்க எதுக்காக வீட்டு விட்டு வந்தீங்க? சின்ன தகராறு. சொன்னது பாருங்க, கோவம் வந்துட்டேன். இப்போ எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தான் யோசிக்கிறேன். பரவாயில்லமா, போன் பண்ணிருக்கேன். இப்ப அவங்களே இங்க வந்துருவாங்க. யாரு? உங்க சித்தப்பா சித்தி. என்னது? சித்தியாவது கட்டியாவது. எனக்கு சித்தப்பனும் இல்ல, பெத்தப்பனும் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லலாமா? ஏமா வாணி. என்ன வாணியா? என்ன சார் விளையாடுறீங்களா? என் பேரு வாணி இல்ல, ராணி. ராணி. நான் வரேன். ராஜாராம், மோகன், ராஜு, அந்த பொண்ணை பிடிங்க, விடாதீங்க. ஐயோ மாரியாட்டா, இது என்ன? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல புயல் அடிச்சாடுமா? ஐயா ஐயா, காலைல ஒண்ணு சம்பளம் இருக்குது. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். பொண்ணு எங்க சார்? ஐயோ போயிட்டுதா? வேலை பாருங்க சார்.
மாரியாத்தா பாப்பா கீழே இறங்கி வா பாப்பா, நீ மேலே ஏறி வா பீப்பா. நாங்க யாருன்னு தெரியுதா கண்ணு? நல்லா தெரியுது பன்னு. நாங்க யாரு சொல்லு பாக்கலாம். சொல்லலாமே. நீ ஜாடி அது மூடி, நீ மேளம் அது தாளம். மாரியாத்தா அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது வந்திருக்கோம். வாம்மா. நான் என்ன ஆட்டுக்குட்டியா கூட்டிட்டு போறதுக்கு? இப்ப கீழே இறங்குறியா இல்ல பேன போட்டுமா? ஐயோ வேண்டாம் சார், உங்களுக்கே கஷ்டம், நானே இறங்குறேனே. முள்ளம்மா முள்ள முள்ள. என்ன சார் ஃபேன் இவ்வளவு உயரத்துல வச்சிருக்கீங்க, ரொம்ப கஷ்டம். சித்தப்பா அடே சித்தி, ஏன் சித்தி இவ்வளவு அடிச்சு போயிட்ட? 2-3 நாளா உன்னை காணலம்மா, அந்த ஏக்கம். எம்மாடி உனக்காக லட்டு ஜிலேபி அல்வா மைசூர் பாக்கு எல்லாம் செய்து வச்சிருக்கேன். நிஜமாவா? ஆமா. வீட்டுக்கு போலாமா? போலாமே போலாமே. இன்ஸ்பெக்டர் சார் உங்களுக்கு காருன்னு இதுல காரு காத்துல சிட்டு மாதிரி பறக்குது. சரி பட்டு மாதிரி எப்பது மூடுறீ. சித்தப்பா அம்மா, இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போவோம்? நம்ம வீட்டுக்கு தான் போறோம். ஓஹோ நம்ம வீட்டுக்கு போறோமா? ம். சித்தி நீ சொன்ன மாதிரி லட்டு ஜிலேபி ஜாங்கிரி மைசூர் பாக்கு எல்லாம் கொடுக்கணும். கொடுக்கறேன். இப்படியே வாயாடிக்கிட்டு வா, உன் மூஞ்சில சூடு போடுறேன். என்ன பீப்பா? பீப்பாயா? இந்தாங்க சாதா ஊத்துதா? சரி விடு, நம்ம குழந்தை தானே. குழந்தையா? ஏய் வாடி வா, வீட்டுக்கு வா, உன் நாட்டை இழுத்து வச்சு கட்டி கொலை வெட்டுறேன். குழந்தை என்னம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல என்னமோ கண்ணு மூக்குன, இங்க என்ன கழுத குதிரைங்கிற? மரியாதை பேசு. வாய மூடுறேன். அம்மா, உங்களுக்கு நல்ல அடியா? லேசான கடி. அங்க என்னமா பறக்குது, என்னமா பறக்குது. என்னம்மா? பிரமாதம் அங்க பாருங்க. ஆஹா இது வாங்க. புடிங்களே. ஏம்மா ஏம்மா குழந்தைங்களா அத போடு பாரு. பிடிக்கலாம். சீக்கிரம். போடாதே. புடிங்களே. பாம்பு பழம். நாகம்
இதுக்கு தாண்டி வண்டியை நான் ஷெட்டை விட்டு வெளியே எடுக்கிறதே இல்ல. 3 மாசம் ஜாக்கி போட்டு நிக்க வச்சிருந்தேன். 6 மாசம் பர்மனண்டா கட்ட மேல நிக்க வச்சிருந்தேன். இங்க பாத்தியாடி இப்படி ஆயி போச்சு. 1697 செலவு பண்ணி வாட்டி வெளியே கொண்டு வந்து அப்படியே நின்று போச்சேடி. காதல் வாகனம் படம் பார்க்கலன்னு யாரு அழுதா? இத்தனை வாடகைகளையும் ஏத்திட்டு காதல் வாகனம் பார்க்க புறப்பட்டு நம்ம காரி இப்படி ஆயி போச்சேடி. இத கேட்பாரு இல்லையா? இங்க பாத்தியாடி இவனை இப்பவே 6 அடிக்கிறான். எடுத்து படியில வச்சுக்கடி. 6 ஒண்ணுதான் உருப்படியா இருக்கு. அதையும் எடுத்துருவா போல இருக்கு. கேட்பாரு இல்லையா? அதான் அவங்க இருக்காங்க, அவங்க முதல்ல இறங்கி வர சொல்லுங்களேன். அடே, இந்த முறைக்கிறது இடிக்கிறது எல்லாம் வண்டிக்குள்ள வச்சுக்க. வண்டிக்கு வெளியே வேண்டாம். வெளியே யார கேட்டு ஓங்கி கதவை சாத்தல? அதிர்ச்சியில என் வண்டியில ஏதாவது ஒண்ணு போயிடுச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா? என்ன வண்டி யாரா வச்சிருந்தாங்க? 1921ல லார்ட் லபக்தாஸ், 1931ல லேடி அபிதவுட் அம்பாள், 1941ல மவுண்ட் பாட்டன், 51ல எங்க முப்பாட்டன், 61ல காயலா கடைக்கு போகும்போது கடைசியா வாசல நின்னு பேரம் பேசி மடக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் வண்டி வந்த பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை. அந்த பரம்பரை போயிடக்கூடாதுன்னு அந்த பையனை நான் வண்டியிலேயே பெத்தேன். சொல்லி அள்ளிக்குடி. நான் என்னங்க பண்ணேன்? நீ யாரா என் குடும்பத்தை எடுத்துட்டு போறதுக்கு? எங்களை பிரிச்சு விடு. இப்ப என்னங்க ஆச்சு? பம்பர் மாட்டிக்கிச்சே. பம்பரே மாட்டிக்கிச்சு. 6 ஏண்டா அடிக்கிற? இவன் தான் வண்டியில போறத பையன். அந்த ஆளை விடாதீங்க. அள்ளிக்குடி, அவரை நான் விட மாட்டேன். பதில் சொல்றா. நான் சொல்றேன். சொல்லு, ஏன் திடீர்னு பிரேக் போட்டான்? அவர் வண்டியில அவர் பிரேக் போட்டாரு. அவர் வண்டியில பிரேக் போடாம பின்னால வர என் வண்டியில காலை நீட்டி பிரேக் போட முடியும்? அதானே. நீ பாத்து வரக்கூடாதா? ஆமா, பாக்குறதுக்கு நீ என்ன பெரிய ஹீரோவா? ஹீரோனா தான் பாப்பியா? ஆமா. அடே, அதையே ஏன்டா புடிச்சு ஹிம்சை பண்ற? அத்தை உர்றா. நீ சொல்றா, யார கேட்டு நீ 6 அடிச்ச? யார கேட்டு திடீர்னு பிரேக் போட்ட? பின்னால வண்டி வருது, திரும்பி பார்க்க வேணா? எங்க தலைக்கு பின்னாலே கண்ணு இருக்குது. நீ முன்னாடி பார்த்துட்டு வண்டி ஓட்ட வேணா? இங்க பாக்கும்படியா வந்தீங்க? நூறு இடம் இதுக்குள்ள லவ்வா எது பண்ணாலும் இறங்கி பண்ணடா. வண்டிக்குள்ளே ஏன்டா பண்ற? பெரியவரே, புள்ள தாச்சி காதல விழுந்தா என்ன நினைப்பா? அதுல ஒண்ணு ஆகல. அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க போங்க. எனக்கு பதில் சொல்றா. என் வண்டிக்கு பதில் சொல்றா. ஆமா, பெரிய வண்டி, டப்பா வண்டி. ஐயோ, டப்பாக்குறா. என் வண்டியா டப்பா? பரம்பரை பத்தியே சொல்லலே. 1921ல லார்ட் லபக்தாஸ், 1931ல லேடி அபிதவுட் அம்பாள், அடுத்தது மவுண்ட் பாட்டன். மவுண்ட் பாட்டன் சிச்சி பம்பர் அடிச்சவனே. வாணி, வாணி. என்னன்னா பாரு மம்மி, இந்த வாணி எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? ஏனே கேட்க மாட்டேங்க. ஐயோ, பயப்பட எங்க ஓடி போயிட்டானேமா. சீக்கிரமா ஓடு. கிளம்பி பாரு. ஓ மை குட்னஸ், இன்னும் மாடு தூங்குற சோம்பேறி கழுத. ஏய் வாணி, வாணி. அட என்னாச்சு? அந்த கழுதை ஏதாவது சொன்னாரா? எட்டு என் பொண்ண 8 வச்சாரா? எவ்வளவு திமிர அவளுக்கு? 8 வச்ச காலம் வெட்டி எடுத்துறமா. பாடி சொல்ற அவளை என்ன பண்ற பாரு. ஏண்டி திமிர் பிடிச்ச கழுதை, என் பொண்ண கொலைச்சியா? ஏந்துடி. காலங்கத்தால ஏன் கொலைக்கிற? நாய் மாதிரி கொலைக்கிறனா? நான் நாயா? வீட்டை விட்டு ஓடி போற கழுதைக்கு வாய் பேசுறாரியா? எழுந்துடி. அந்த ராஜதி என் கைய முறுக்கிட்டாங்க. இனிமே நான் தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்புனேன், காலை உடைச்சு கையில கொடுத்துடுவேன். தெரியுதா? தெரிஞ்சுக்கிட்ட மகளே. சமையல் பண்றது யாரு? வந்து நானே சமைக்கிறேன். காஃபி போடுறது யாரு? இந்த 3 நாள் அந்த வேலையை நான் தான்மா செய்துகிட்டு இருக்கேன். நீங்க சமையல் கட்டுல இருந்தா இந்த தீமா என்ன பண்ணிட்டு இருக்க? இனிமே நீ தான் காஃபி போடணும். தெரியுதா? போடுறேன். எங்க ஓடி போய் எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டா. டபுள் ஸ்ட்ராங். சரிம்மா. மாமா, எனக்கு ஸ்ட்ராங் காஃபி. ஐயம்மா,
ஏய், நீ வாய மூடு. இனி இந்த வீட்டுல உன் சத்தமே கேட்க கூடாது. அவனுக்கும் கொண்டா ஓடு. நாகு ஏன் திணற? சமயக்கட்டு இந்த பக்கம். ஏய், என்னையா? உன்னதான் வாங்க. இந்த வீட்டை சுத்தம் பண்றது யாரு? வீடா? வீடு இதுக்கு முன்ன. இனிமே இந்த வீட்டை நீதான் சுத்தம் பண்ணணும், தெரிஞ்சுதா? சரி வா. ஏமா நாய் வாழ நிமிட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க, நீ ஒரே நிமிஷத்துல நிமிச்சு விட்டிய. ஒண்ணு இல்ல சித்தப்பா, அடி மேல் அடி அடிச்சா அம்மியும் நகரம் இல்ல. கரெக்ட். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. சித்தி பணத்தை பத்திரமா பீராவில பூட்டி வைக்கலாமேன்னு. உன் பீராவில பத்திரமா பூட்டி வை. இப்ப வந்துடுறேன். அப்பாடா, எவ்வளவு கனம். பாவம், இத உன்னால சுமக்க முடியாது. சமையல் ஆயிடுச்சா? ஆயிடும். சீக்கிரம் ஆட்டம். பா. ஆஹா ஆஹா, என் 25 வருஷம் அனுபவத்துல இன்னைக்குதான் உன்னை சமயக்கட்டுல பாக்குறேன். எவ்வளவு பாவம் செய்தியோ அவ்வளவு பாவக்காய வெட்டுற. இன்னும் வெட்டணும் போல இருக்கு. வாயை மூடுங்க, வயிறு எரியுது. தன்வினை தன்னை சுடும். உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? கட்டின முன்னாடி இப்படி கொடுமைப்படுத்தாத. பட்டன் ஒரு வார்த்தை கேட்க கூடாது. வாயை மூடிட்டு பேசாம இருந்தா. இன்னைக்கா வாய மூடி எவ்வளவு நாடாகி போச்சுது. ஆமா, அவளுக்கு எப்படி இவ்வளவு துணிச்சல் வந்தது? சாதம் இரண்டால் காடு கொள்ளாது. இருக்கட்டும் இருக்கட்டும், என் தம்பி ஊர்ல இருந்து வரட்டும். அவன் தோலை உரிக்க சொல்றேன். வரட்டுமே, யாரு தோலை யாரு உரிக்கிறா பாப்போமே. பார்க்கலாம். பாப்போம். சித்தி, இத வந்துட்டேன். ஐயோ எம்மாடி, இப்பவே உதறுத உனக்கு. அங்க போனா எப்படி உதறும்? எம்மாடி பாத்தியா? பாவக்காய் பொரியல், வாழைக்காய் கறி, கீரை கூட்டு, கத்திரிக்காய் மசாலா போட்டு முழுசா வதக்கி வச்சிருக்கேன். எல்லாம் உனக்கு பிடிச்ச ஐட்டமா பார்த்தா சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு பாரு, ரொம்ப சந்தோஷப்படுவேன். உட்காரு உட்காரு. நாகு நாகு, குழந்தை ஏதோ விளையாட்டா நாக்காலியை இழுத்து வச்சது. நீ பார்த்து உட்காரப்படாது. பரவாயில்ல பரவாயில்ல, குழந்தைக்கு என் மேல ரொம்ப ஆசை. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க இல்ல, அங்க. தினம் நான் இங்கதான் உட்காந்து சாப்பிடுவேன். இன்னையில இருந்து இந்த வீட்டு எஜமானி அம்மா தான் இங்க உட்காருவேன். நீ உட்காந்து சாப்பிடுமா? உட்காந்து சாப்பிடுமா. நான் எங்க உட்காந்தா என்ன? சாப்பாடு தானே முக்கியம். தொடாத. நான் வர்ற வரைக்கும் யாரும் தொடக்கூடாது. எங்க போறா? ஸ்டூபிட். இருக்கட்டும் இருக்கட்டும், சரியான பாடம் கத்து கொடுக்கறேன். பாட்டி சாப்பிட போலவா? அவங்க எல்லாம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அவங்களோட இல்ல, அவங்க உன்னோட சாப்பிட போறாங்க. ராமு தாத்தா, அந்த நாற்காலி எடு. இனிமே இது பாட்டியோட இடம், தெரிஞ்சுதா? சரிதாம்மா. இன்னையில இருந்து இந்த சாவி கொத்து பாட்டி கிட்டதான் இருக்கும், தெரிஞ்சுதா? சரிதாம்மா. இந்தாங்க பாட்டி. என்கிட்டயா? நீங்க தானே எஜமானி, உங்ககிட்ட தான் இருக்கணும். ஏன் எல்லாரும் என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஆமா, ஏதோ சாபம்னு சொன்னீங்க, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வன்ட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வன்ட்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும் வேலைக்காரன்.